வருங்கால காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் காவலன் 360 யூடியூப் சேனல். காவலர் தேர்வு 2024-25 ஆண்டிற்கான பாடத்திட்டம் உயிரியல் 6ஆம் வகுப்பில் மனித உறுப்பு மண்டலங்கள் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். 13 நிமிஷம் வீடியோ தான், தொடர்ந்து பாருங்கள். மிக மிக முக்கியமான கொஸ்டின், எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனித உறுப்பு மண்டலங்களில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், நமது உடலில் டேஷ் உறுப்பு மண்டலங்கள் உள்ளன? ஆன்சர் 8 உறுப்பு மண்டலங்கள் உள்ளன. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், 8 உறுப்பு மண்டலங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். 1 எலும்பு மண்டலம், 2 செரிமான மண்டலம், 3 இரத்த ஓட்ட மண்டலம், 4 தசை மண்டலம், 5 சுவாச மண்டலம், 6 நரம்பு மண்டலம், 7 நாளமில்லா சுரப்பி மண்டலம், 8 கழிவு நீக்க மண்டலம். இந்த 8 உறுப்பு மண்டலங்கள் தான் உள்ளன. மூணாவது கொஸ்டின், மனித உடலில் டேஷ் எலும்புகள் உள்ளன? ஆன்சர் 206 எலும்புகள் உள்ளன. நான்காவது கொஸ்டின், எலும்பு மண்டலம் டேஷ் பிரிவுகளை உடையது? ஆன்சர் 2 பிரிவுகளை உடையது. அவை என்னென்னா அச்சு சட்டகம், இணையுறுப்பு சட்டகம். அஞ்சாவது கொஸ்டின், மூளையை டேஷ் பாதுகாக்கிறது? ஆன்சர் மண்டையோடு எலும்புகள். ஆறாவது கொஸ்டின், முகத்திலேயே டேஷ் எலும்பு மிக பெரியது? ஆன்சர் கீழ்த்தாடை எலும்பு. ஏழாவது கொஸ்டின், முதுகு தண்டுவடத்தை டேஷ் பாதுகாக்கின்றது? ஆன்சர் முதுகெலும்பு தொடர். எட்டாவது கொஸ்டின், நுரையீரலை டேஷ் பாதுகாக்கின்றது? ஆன்சர் விலா எலும்புக்கூடு. ஒன்பதாவது கொஸ்டின், நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறியது? ஆன்சர் அங்கவடி எலும்பு, இங்கிலீஷில் ஸ்டேபஸ். இது 2.8 மில்லிமீட்டர் அளவுக்கு மிகச்சிறியது. 10வது கொஸ்டின், பிறக்கும் குழந்தை டேஷ் எலும்புடன் பிறக்கின்றன? ஆன்சர் 300க்கு அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன. 11வது கொஸ்டின், நமது உடலில் நீளமான எலும்பு? ஆன்சர் தொடை எலும்பு. இந்த தொடை எலும்பு 45 சென்டிமீட்டர் நீளமுடையது. அடுத்து 12வது கொஸ்டின், உடலில் டேஷ் வகை தசைகள் உள்ளன? ஆன்சர் 3. அவை என்னென்னா எலும்பு தசை, மென் தசை, இதய தசை. அடுத்து 13வது கொஸ்டின், இயங்கு தசை என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் எலும்பு தசை. அடுத்து 14வது கொஸ்டின், கட்டுப்படாத இயங்கு தசை என அழைக்கப்படுவது? ஆன்சர் மென் தசைகள். அடுத்து
15வது கொஸ்டின் வந்து விருப்பத்திற்கு ஏற்ப கட்டுப்படாத இயங்கு தசை எது? ஆன்சர் வந்து இதய தசைகள். 16வது கொஸ்டின் உடலின் உணவு குழாய் டேஷ் நீளமுடையது? ஆன்சர் வந்து 9 மீட்டர். 17வது கொஸ்டின் நம் உண்ணும் உணவு செல்லும் பாதைகள். முதலாவது வந்து வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கடைசியாக மலவாயில் முடிவடைகிறது. 18வது கொஸ்டின் செரிமான சுரப்பிகள் யாவை? 1 உமிழ்நீர் சுரப்பி, இரைப்பை சுரப்பி, கல்லீரல், கணையம், குடல் சுரப்பி. இவை அனைத்தும் செரிமான சுரப்பிகள். அடுத்து 19வது கொஸ்டின் சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுப்பது? ஆன்சர் வந்து குரல் வளை மூடி, ஆங்கிலத்தில் எபிக்ளாட்டிஸ். 20வது கொஸ்டின் நுரையீரல் டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து காற்றுக்குழாய். 21வது கொஸ்டின் நுரையீரலை சுற்றி 2 அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு படலம். ஆன்சர் வந்து ஃப்ளூரா. 22வது கொஸ்டின் இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் டேஷை கடத்துகிறது? ஆன்சர் வந்து ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. 23வது கொஸ்டின் மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் டேஷ் காற்று பைகள் உள்ளன? ஆன்சர் வந்து 300 மில்லியன் நுண் காற்று பைகளே உடையது. 24வது கொஸ்டின் ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுதல்? ஆன்சர் வந்து கொட்டாவி விடுதல். 25வது கொஸ்டின் டேஷ் ஒரு திரவ இணைப்பு திசு? ஆன்சர் வந்து இரத்தம். அடுத்து 26வது கொஸ்டின் இரத்த அணுக்கள் டேஷ் வகைப்படும்? ஆன்சர் வந்து 3. அவை என்னென்னா இரத்த சிவப்பணு, இரத்த வெள்ளை அணு, இரத்த தட்டுக்கள். இருபத்தி 7வது கொஸ்டின் இரத்த சிவப்பணு டேஸில் உருவாகின்றன? ஆன்சர் வந்து எலும்பு மஜ்ஜையில். இந்த எலும்பு மஜ்ஜையில் தான் இரத்த சிவப்பணு உருவாகின்றது. 28வது கொஸ்டின் ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதனின் சராசரி நாடி துடிப்பு? ஆன்சர் வந்து நிமிடத்திற்கு 70 to 80 முறை. 29வது கொஸ்டின் நரம்பு மண்டலத்தின் செயல் அலகு யாது? ஆன்சர் வந்து நியூரான். அடுத்து வந்து 30வது கொஸ்டின் உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம்? ஆன்சர் வந்து மூளை. 31வது கொஸ்டின் மூளையை சுற்றியுள்ள உறை டேஷ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து மூளை உறைகள், ஆங்கிலத்தில் வந்து மெனிஞ்சஸ்.
32வது கொஸ்டின், தண்டுவடம் டேஸால் மூடப்பட்டிருக்கும்? ஆன்சர் வந்து முதுகெலும்பு தொடர். 33வது கொஸ்டின், ஒருவர் வாழ்நாளில் டேஸ் தகவல்களை சேமிக்க முடியும்? ஆன்சர் வந்து 100 மில்லியனுக்கு அதிகமான தகவல்களை சேமிக்க முடியும். 34வது கொஸ்டின், உடலின் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு? ஆன்சர் வந்து தோல். 35வது கொஸ்டின், நாளமில்லா சுரப்பிகள் டேஸ் என்னும் வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்கின்றன? ஆன்சர் வந்து ஹார்மோன்கள். 36வது கொஸ்டின், பிட்யூட்டரி சுரப்பி டேஸில் உள்ளது? ஆன்சர் வந்து மூளையின் அடிப்பகுதியில் உள்ளது. 37வது கொஸ்டின், பீனியல் சுரப்பி எங்குள்ளது? ஆன்சர் வந்து மூளையின் அடிப்பகுதியில். 38வது கொஸ்டின், தைராய்டு சுரப்பி எங்குள்ளது? ஆன்சர் வந்து கழுத்து. 39வது கொஸ்டின், தைமஸ் சுரப்பி எங்குள்ளது? ஆன்சர் வந்து மார்பு கூடு. 40வது கொஸ்டின், கணையம் எங்குள்ளது? ஆன்சர் வந்து வயிற்றின் அடிப்பகுதி. 41வது கொஸ்டின், அட்ரினல் சுரப்பி எங்கு உள்ளது? ஆன்சர் வந்து சிறுநீரகத்தின் மேல். 42வது கொஸ்டின், இனப்பெருக்க உறுப்புகள் எங்கு உள்ளது? ஆன்சர் வந்து இடுப்பு குழி. 43வது கொஸ்டின், சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு? ஆன்சர் வந்து நெஃப்ரான். 44வது கொஸ்டின், நெஃப்ரானின் வேலை? நெஃப்ரான் வந்து இரத்தத்தினை வடிகட்டி சிறுநீரை உருவாக்கும். 45வது கொஸ்டின், நமது உடலில் டேஸ் சதவீதம் நீர் உள்ளது? ஆன்சர் வந்து 70% நீர் உள்ளது. 46வது கொஸ்டின், நமது மூளையில் சாம்பல் நிற பகுதியில் டேஸ் நீர் உள்ளது? அதாவது 85% நீர் உள்ளது. 47வது கொஸ்டின், நாம் ஒரு நாளைக்கு டேஸ் லிட்டர் நீர் அருந்துகிறோம்? 1.5 முதல் 3.5 லிட்டர் வரை நீர் அருந்துகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கடின உழைப்புக்கு உயர் உண்டு. நன்றி, வணக்கம்.